இல்லாத கருப்பு. நான் இப்போ தான் ரீசெண்டாக இந்த சீரியலை ஃபுல்லாக நான் பார்த்தேன். இந்த சீரியல் டோட்டலாக வந்து ஒரு 70 எபிசோட்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு 1 வீக்குள்ளே அந்த எபிசோட்ஸ் நான் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்து முடிச்சிட்டேன். இந்த எபிசோட்ஸ் எனக்கு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் பேசுகிறது வந்து மர்மதேசம் பற்றி நான் பேசுகிறேன். இந்த மர்மதேசம் பார்க்குறப்ப எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் ஐ ஹவ் சீன்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல். ஏன்னா அதில் வர ஸ்க்ரீன் ப்ளே சான்ஸே இல்லை. செம்ம ஸ்க்ரீன் ப்ளே. அந்த 70 எபிசோட்ஸ்க்குமே ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அடுத்து வந்து ரியல் நடக்கும். இந்த ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணது, அதுக்கப்புறம் எண்டிங்கில் அந்த டென்ஷன் பில்ட் பண்ணது எல்லாமே செம்ம ஃபீல். இன்கேஸ் யாராச்சும் வந்து குயிக்காக இந்த மாதிரி ஒரு சீரியல் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த மர்மதேசம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் சின்ன வயசில் நான் வந்து மர்மதேசம் நான் பார்த்ததில்ல. எனக்கு திடீர்னு எனக்கு வந்து பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்படி நான் பார்த்தோன்னே என்னால் அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியல. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஃபுல் எபிசோட் 1 வீக் ஃபுல்லாக நான் பார்த்து முடிச்சிட்டேன். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு படமாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. 2.5 ஹவர்ஸில் வந்து சொல்ல முடியுமான்னு தெரில. இன்கேஸ் அந்த மாதிரி படமாக எடுக்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மர்மதேசம். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். இது யூடியூப்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளீஸ் கோ டூ வாட்ச். தேங்க்யூ.